வெல்கம் டு பாப்பஸ் கிராமத்து சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிலக்கடலை சட்னி தான். எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு கடாயில் 1 கப் நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். நிலக்கடலை வறுத்து அரைக்கிறப்ப சட்னி டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வறுத்துக்கிறோம். இப்போ நல்ல மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தாவே போதும். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா கருகிரும். இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம தோல்லாம் உரித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? அதுக்கு 2 பச்சை மிளகா, 1 வரமிளகா, 1 சின்ன நெல்லிக்காய் அளவில் புளி, ஒரு 1/4 கப் தேங்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 கொத்து கருவேப்பிலை, 5 பல் பூண்டு. இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபி உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகும்.